நீங்க விஜயகுமார் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய லெஜெண்ட் சினிமாவில். அந்த ஃபேமிலியே மஞ்சுளா விஜயகுமாருடைய அந்த ஃபேமிலியே பெரிய லெஜெண்ட், கலை குடும்பம் முழுக்க. ஆனால் அந்த குடும்பத்திலேருந்து அருண் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்கோ பெரிய விஷயங்களோ பெருசாக நடக்கல. இப்போ பாலாவுடைய படங்கள் எனக்கு தெரிஞ்சு பரதேசிக்கு அப்புறமே பாலாவுடைய படங்கள் விமர்சன ரீதியாக ஏதாவது ஒரு பேசப்படும். ஆனால் அவன் இவனில் வந்து அது பேசப்படலை. அதே மாதிரி வந்து நாச்சியார் படத்துலையுமே வந்து பெருசாலாம் பேசப்படலை. ஆரை தப்பட்டி டிசாஸ்டர். அவர் படம் கொடுக்குற படம் ஓடுது ஓடல அதெல்லாம் கிடையாது. பாலா படம் இது. அந்த இடத்துல இவங்கெல்லாம் பாலா படத்துல ஒரு காட்சியில நடிக்கலாம் நம்ம அப்படின்னு விரும்புகிற சூழலை உருவாக்கி விட்டாங்க இல்லையா? இப்போ விஷ்ணுவர்தனுடைய படங்கள் எடுத்துக்கோம். விஷ்ணுவர்தனோட கடைசியான படங்கள் பெருசாகவும் ஓடலை. அதுக்கப்புறம் ஹிந்தியில் பண்ணாரு, அதுவும் ஓடலை. விஷ்ணுவர்தன் லைம்லைட்லேயே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துக்கு அப்புறமே அவருடைய படங்கள் எதுவுமே பெருசாலாம் ஒன்றும் நிற்கவே இல்லை. இப்போது விஷ்ணுவர்தன் ஒரு படம் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாரு. இவங்களுமே ரெண்டு பேருமே வந்து லைம்லைட்டில் இல்லாத டைரக்டர்ஸ், ரெண்டு பேருமே வந்து நிறைய தோல்விகள் கொடுத்த டைரக்டர்ஸ். இந்த ரெண்டு பேருமே இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸுங்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியவே தெரியாது. அதர்வா வந்து தன் தம்பியை வந்து கொண்டு வந்து லான்ச் பண்ணுற விஷயம் இருக்குல்ல. இப்போ அதர்வா நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. முரளிக்கு ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. முரளி மார்க்கெட்டையே வந்து அப்பாவுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பேரை வந்து பையன் வாங்கிட்டார் இல்லையா முரளி. முரளி பையன் அதர்வா தம்பி நடிக்கிறாரு, இப்படிதான் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு எல்லாரும் வந்து ப்ரமோஷன் வேற போட்டாங்க. அன்னைக்கு நீங்க பாத்தீங்களா அந்த ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து திரண்டு வந்துச்சு. சிவகார்த்திகேயன் மேடையில் இருக்காரு, இவங்க இருக்காங்க, நயன்தாரா வராங்க, யாரோ வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. இப்ப நேசிப்பாயான்னு டைட்டில் வேற வச்சுட்டாரு. எல்லாரும் வந்து நீங்க வந்து யூஸ்வலா அந்த டைட்டிலே அன்னைக்கு நாங்க பேசும்போது அந்த விஷயங்கள் கேட்டாங்க. நீங்க எல்லாரும் டைட்டில் வச்சா இந்த மாதிரிலாம் வச்சீங்கன்னா ரோஜா பூ தான் வைப்பாங்க, இல்ல ஒரு மல்லி வைப்பாங்க, இப்படிதான். நீங்க என்னங்க சம்மந்தம் இல்லாம வேற ஏதோ ஒரு பூ வச்சுட்டு இருக்கீங்க. சினிமா செட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உரையாடலில் நம்ம கூட இருப்பவர் திரு கோடங்கி ஆபிரகாம் அவர்கள். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இந்த பொங்கல் ரிலீஸ் ஆன படங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். அடுத்து வந்து பொங்கலுக்கு வந்து இந்த வணங்கான் படம் ஒன்று வருது, அப்புறம் விஷ்ணுவர்தனோட நேசிப்பாயா படம் வருது. இந்த ரெண்டு படத்தை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ பாலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்கமிங் வளர்ந்து வரும் நடிகர்கள் இல்லை ஒரு பெரிய வெற்றி கொடுக்கறதுக்கு போராடிக்கிட்டு இருக்க நடிகர்களை வச்சு தான் அவர் பெரும்பாலான படங்கள் வெற்றியும் கொடுத்துருக்காரு. அந்த நடிகர்களையும் ஒரு களிமண்ணாக இருந்தவங்கள சிலையாகவும் உருவாக்கி இருக்காரு. அந்த வரிசையில் இப்போது அருண் விஜய் வச்சு வணங்கான்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் விஷ்ணுவர்தன் ஆங்கிளில் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஷ்ணுவர்தனோட ஆரம்ப காலகட்ட படங்கள்லாம் அந்த நவதீப்ங்கிற ஒரு ஹீரோ, அறிந்தும் அறியாமலுங்கிற படம், அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஏதோ ஒரு குறும்புன்னு ஒரு படம். ஸோ எல்லாமே வந்து என்னென்னா ரொம்ப ஜாலியாக ஒரு புதுமுக நடிகர்களை வச்சு அவர் படம் பண்ணி நிறைய ஹிட்டு கொடுத்தாரு. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் படமும் அந்த மாதிரி தான். ஸோ இப்போ பில்லா கூட அஜித்துக்கு ரீஎன்ட்ரி தான். ஒரு 5 வருஷமாக படமே இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பில்லாவுக்கு அதில் வந்து நியூ கம் மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நேசிப்பாயில் வந்து அதர்வாவுடைய தம்பி முரளியோடைய பையன் வந்து உள்ளே வராரு. அதே மாதிரி வந்து விஜயோடைய கசின் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2 இயக்குனர்கள் 2 பேருக்குமே உரித்தான ஸ்ட்ராட்டஜியில் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்கும்? இல்லை, நிஜமாவே இதில் வந்து நான் வணங்கானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வணங்கானுடைய எதிர்பார்ப்பு வந்து நிஜமாவே தமிழ் சினிமாவில் வந்து பாலாவுக்குன்னு ஒரு இடம் எப்பவுமே இருக்கும். பாலாவுடைய தயாரிப்பு அது தனி கேட்டகரியாக இருக்கும். பி ஸ்டுடியோஸ் பண்ணுறது ஒரு தனி கேட்டகரியாக இருக்கும். அவர் போய் ஒரு தயாரிப்பாளருக்கு படம் பண்ணுறாருன்னா அது வேற மாதிரி ஒரு லைனப்பில் இருக்கும். அது 2 விதமாக நீங்கள் பிரிச்சுக்கலாம் நீங்கள். பட் பாலாவுடைய கண்டென்ட் இருக்குல்ல, பாலா கண்டென்ட் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார். என்ன பண்ணாலும் அவர் நினைக்கிறது வரணும். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அவர் நினைக்கிற மாதிரி படம் வந்தால் தான் அந்த காட்சி வந்தால் தான் அந்த காட்சியை வந்து அவர் ஃபுல்ஃபில்லாக பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியான நீங்கள் அதில் தான் அந்த மோல்டு. இப்போ களிமண்ணாக இருக்க சுற்றக்கூடாது. களிமண்ணாக இருக்கிற வரைக்கும் ஓகே, எப்படி வேணால் மோல்டு பண்ணலாம் நம்ம. அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் அவனில் வச்சுட்டு அது வந்து ஒரு இதுவாக மாறிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதை அந்த மாதிரி தான் இந்த வணங்கானோட ஆரம்பம் என்னவா இருந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து அருண் விஜய்க்கு முன்னாடி சூர்யா ஒருத்தர் இருந்தாரு, அது வேற ஒரு கலர்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அதை எல்லாம் இப்ப மறந்துட்டாங்க. யாரும் அதுக்குள்ள இல்லவே இல்லை. இப்ப எல்லாருமே வந்து யாரை யோசிக்கிறாங்க, யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா முழுக்க அருண் விஜய் நான் குறிப்பிட்டு இங்க சொல்லணும் இந்த இடத்துல அப்படின்னா, அருண் விஜயினுடைய அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட், டெடிகேஷன், இது 2மே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அருண் விஜய் கிட்ட இருக்கு. ஒரு பெரிய நடிகருடைய வாரிசு, நான் ஒரு பெரிய கலை குடும்பத்துல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு அருண் விஜய் எங்கேயுமே பாக்குறது இல்லை. நமக்கான இந்த கேரக்டரைசேஷன்ல நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படின்னு தன்னை முழுசா அதுக்குள்ள வந்து அடாப்ட் ஆகிட்டு ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணதுனால தான் இந்த வணங்கான் வந்து அவருக்கு ஒரு பெரிய
ஒரு பெரிய மைலேஜ் நிச்சயமா ஒரு வரும். பாலாவுக்கு எப்போ வந்துருச்சு அது? அவர் பெரிய உயரத்தில் இருக்காரு, ஒரு வாத்தியார், அவர் வாத்தியார், ப்ரொஃபஸர், கல்லூரி முதல்வர் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்காரு அவர். பட் அருண் விஜய்க்கு அவருடைய அந்த சினிமா கெரியர்ல வந்து வணங்கான் தனியான ஒரு இடத்துல அவர் கொண்டாந்து 30 வருஷம் இருக்குமா சார் போராட்டம்? பெரிய போராட்டங்க. அவருக்கு வந்து சொல்ற மாதிரி படங்களே விரல் விட்டு ஒரு சில படங்கள் தான் சொல்லுவீங்க. தடம். ஆமா, சின்ன சின்ன அதுவும் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய படங்களா இருக்காது. அவருக்கு பேர் கிடைச்ச படங்களே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன படங்களா தான் இருக்கும். பட் இந்த படம் தான் ஒரு பெரிய அவருக்கு பேரை வந்து கண்டிப்பா கொடுக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த ட்வீட்டுக்கு அப்புறம் தானே வந்து 25th பாலாவுக்கு வந்து 25ஆம் ஆண்டு கலைப்பயண விழா அப்படின்னு சொல்லி எடுத்தது. ஏன்னா அந்த ட்வீட்லயே வந்துட்டு எங்க குடும்பத்தையே பெருமை அடைய வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உண்மைதான். அதுதான் சொல்ல வந்தேன் நான். அப்ப நீங்க விஜயகுமார் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய லெஜெண்ட் சினிமால. அந்த ஃபேமிலியே, மஞ்சுளா, விஜயகுமாருடைய அந்த ஃபேமிலியே பெரிய லெஜெண்ட், கலை குடும்பம் முழுக்க. ஆனா அந்த குடும்பத்துல இருந்து அருண் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்கோ பெரிய விஷயங்களோ பெருசா நடக்கல. அது இந்த படம் வந்து அது எல்லாத்தையும் உடைச்சிருக்கு. ஆனா இதுலயுமே நம்ம இன்னும் 2 விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா இப்போ பாலாவுடைய வணங்கான் படம், இந்த பக்கம் நேசிப்பாயா, இந்த 2 இயக்குனர்களும் லைம் லைட்ல இல்லை. இப்போ பாலாவுடைய படங்கள் எனக்கு தெரிஞ்சு பரதேசிக்கு அப்புறமே பாலாவுடைய படங்கள் விமர்சன ரீதியாக ஏதாவது ஒரு பேசப்படும். ஆனால் அவன் இவனில் வந்து அது பேசப்படலை. அதே மாதிரி வந்து நாச்சியார் படத்துலையுமே ஒன்றும் பெருசாலாம் பேசப்படலை. தாரை தப்பட்டை டிசாஸ்டர். ஸோ பாலாவுடைய படங்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து படம் வசூல் ரீதியாக ஓடுது ஓடலைங்கிறதையும் தாண்டி அந்த படம் வந்து ஒரு பேசு பொருளாகுது. இல்லை அந்த இடத்துலையும் இப்போ விஷ்ணுவர்தனுடைய படங்கள் எடுத்துக்கோம். விஷ்ணுவர்தனோட கடைசியான படங்கள் பெருசாகவும் ஓடலை. அதுக்கப்புறம் ஹிந்தியில் பண்ணார், அதுவும் ஓடலை. விஷ்ணுவர்தன் லைம்லைட்லேயே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துக்கு அப்புறமே அவருடைய படங்கள் எதுவுமே பெருசாலாம் ஒன்றும் நிற்கவே இல்லை. இப்போது விஷ்ணுவர்தன் ஒரு படம் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாரு. இவங்களுமே 2 பேருமே வந்து லைம்லைட்டில் இல்லாத டைரக்டர்ஸ், 2 பேருமே வந்து நிறைய தோல்விகள் கொடுத்த டைரக்டர்ஸ். இந்த 2 பேருமே இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸுங்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியவே தெரியாது. இப்போது இவங்க 2 பேருடைய படங்கள் வருது. இதில் வந்து அருண் விஜய்ங்கிற ஓரளவுக்கு ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டு. இந்த பக்கம் வந்து அதரோட தம்பி அவர் வந்து ஃபஸ்ட் டைம் வர்றாரு. இது எப்படி இது மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஓட்டத்தை கொடுக்கும்? இல்லை கண்டிப்பாக அது இல்லை. நீங்கள் வந்து இவங்க 2 பேருமே அவுடேட்டடாக இருந்தால் கூட இவர்களுக்கான அந்த பேர் வந்து போகவே இல்லை. விஷ்ணுவர் பில்லா அப்படின்னா டக்குனு விஷ்ணுவரன் தான். பில்லா ரஜினி படம்ன்றதே மறந்துட்டாங்க பல பேர். யாருக்கும் மறந்து போச்சு அது. அதுதான் அவுடேட்டட் ஆயிடுச்சு. பில்லானா அஜித், அது பில்லா 2 இது அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். பில்லா தான் மைண்டில் இருக்கு எல்லாருக்கும். அந்த மாதிரி பில்லானா விஷ்ணுவர்தன் இருக்கிற மாதிரி வணங்கான்னா பாலா தான். அருண் விஜய்ன்ற கேரக்டர் அந்த உள்ள இருக்காரு. பாலாவை வந்து நீங்கள் அவர் வந்து படம் தோல்வி படமா இன்னைக்கு என்ன வேணா சொல்லுங்க, அவர் எடுத்த படம் இது சரியில்லை அது போலனாலும் பாலாவுக்கான இமேஜ் அதுதான். எப்பவுமே வழக்கமாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேயே ஒன்று இருக்குங்க. நீங்கள் பூமியிலேருந்து ஒரு விஷயத்தை தள்ளி மேலே தூக்கி போட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் கீழே விழுந்துடும். ஆனால் அதே வந்து ஒரு உயரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், மிதக்க ஆரம்பிச்சிடும், புவியீர்ப்பு விசை இழுக்காது. அந்த மாதிரி உயரத்துக்கு போயிட்டார் பாலா. அவர் படம் கொடுக்குற படம் ஓடுது ஓடலை அதெல்லாம் கிடையாது, பாலா படம் இது. அந்த இடத்துல இவங்கெல்லாம் பாலா படத்துல ஒரு காட்சியில நடிக்கலாம் நம்ம அப்படின்னு விரும்புற சூழலை உருவாக்கி விட்டாங்க இல்லையா. இதே தான் நேசிப்பாயால வந்து விஷ்ணுவர்தன் வந்து ஒரு கதை சொன்னார்னா ஒரு வித்தியாசமா இருக்கும், ஒரு டிஃபரெண்ட் ஆங்கிள் ஒரு விஷயத்த வந்து அவர் கன்வே பண்ணுவாரு. இப்போ இதுல வந்து லான்ச் தான் பண்ணியிருக்காரு. இப்போ அதர்வா வந்து தன் தம்பியை வந்து கொண்டு வந்து லான்ச் பண்ற விஷயம் இருக்குல்ல. இப்போ அதர்வா நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. முரளிக்கு ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. முரளி மார்க்கெட்டையே வந்து அப்பாவுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பேரை வந்து பையன் வாங்கிட்டார் இல்லையா. முரளியோட பையன் அதர்வா தன்னோட தம்பி கொண்டு வந்து லான்ச் பண்ற ஒரு இயக்குனர் வந்து ஃபெமிலியரா இருக்கிற ஒரு இயக்குனரா இருக்கணும், கரெக்டான ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம தம்பியை வந்து ஃப்ளெச் பண்ணுவோம். அந்த படம் எடுக்கிற நிறுவனமும் மிகப்பெரிய நிறுவனம். அவங்க ஈஸியா நீங்க மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்துல 2 விஷயம் கரெக்டா பண்ணிட்டா அந்த படம் என்ன சொன்னாலும் மக்களுக்கு அது போய் சேர்ந்துரும். அப்புறம் மக்கள் ஏத்துக்கிறாங்க தூக்கி போடுறாங்கன்றது 2வது விஷயம். அதுக்குள்ள நம்ம போக முடியாது. ஏன்னா மக்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் ஏற்றுப்பாங்க, எவ்வளோ பெரிய ஸ்டார் படமாக இருந்தாலும். இப்போ லப்பர் பந்துன்னு உதாரணத்துக்கு ஒரு படம் வந்தது. அந்த படம் வர வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு படம் வருது, இதில் இவங்க நடிக்கிறாங்க, நம்மள மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் மக்களுக்கு தெரியாது. வந்த பிறகு மக்கள் அதை பார்த்துட்டு மவுத் டாக்னு ஒன்று வெளியில் போச்சு இல்லையா. அந்த வெளியில் போன மவுத் டாக் லப்பர் பந்தை தியேட்டர்லையும் ஓட வச்சுது, ஓடிடிலையும் ஓட வச்சுது. இப்போ நேசிப்பாயோட கதை நமக்கு என்னன்னு தெரியாது. இப்போ நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் மக்களுக்கு தெரியாது. முரளி பையன் அதர்வா தம்பி நடிக்கிறாரு, இப்படிதான் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு எல்லாரும் வந்து ப்ரமோஷன் வேற போட்டாங்க. அன்னைக்கு நீங்க பாத்தீங்களா அந்த ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியா வந்து திரண்டு வந்துச்சு.
சிவகார்த்திகேயன் மேடையில் இருக்காரு, இவங்க இருக்காங்க, நயன்தாரா வராங்க, யார் யாரோ வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த படத்தின் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அடுத்து இதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போது விஷ்ணுவர்தன் வந்து அவருடைய படங்களில் வந்து ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக, ஆமாம் ஆமாம், ரொம்ப சென்சிபிளாக, அது பார்க்குறதுக்கும் போது அந்த விஷுவல் ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய படங்கள் இருக்கும். பாலாவுடைய படங்கள் டோட்டலாக ராவாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டு கான்ட்ராஸ்ட் செம்ம கான்ட்ராஸ்ட். இவருடைய படங்கள் வந்து ரொம்ப எஸ்தட்டிக் சென்ஸாக, ரொம்ப லவபுளாக, பார்க்கறதுக்கு அந்த மொமெண்ட்லாம் வந்து நம்ம லைஃப்பில் நடந்துடா தானே இருக்கும். இந்த இடத்துல இப்படியெல்லாம் நடக்குமாடா அப்படிங்கிற மாதிரியான இருக்கும். ஆனால் ரெண்டுலேயுமே ஆனால் லவ் இருக்கும். ரெண்டுலேயுமே லவ் இருக்கும். இந்த லவ் ஒரு நேச்சுரலாக ஒன்று இருக்கும், இதில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இது ரெண்டும் வரும்போது ஒரு கம்பேரிசன் வந்துடும்ல மக்கள். இல்லை கண்டிப்பாக உண்மையிலே. ஆனால் அதுதான் சொல்ல வரேன் என்னன்னா, மக்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி தான் ரெண்டுமே ட்ராவல் ஆகும். இதையும் ஒன்றும் கிளப் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஏன்னா பாலா காதல் இப்படி தான் இருக்கும். பப்பரப்பான்னு நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிற சுடுகாட்டில் இருக்கிற ஒருத்தனை வந்து கொண்டு வந்து அவனுக்கு ஒரு காதலை உருவாக்குற தெரிஞ்ச பாலாவுக்கு அதை தாண்டி இன்னொரு ஒரு அழகியலை கொடுக்க முடியும் அப்படின்னு. இப்போ இவர் டேஸ்ட், விஷ்ணுவர்தனோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அவருடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக யதார்த்தமாக 2K கிட்ஸ் என்ன இருக்குமோ அந்த ஒரு காதலும் அதுக்குள்ள ஒரு அழகியலும் எல்லாம், அதை கிளாமரே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் பயங்கர கிளாமர் இருக்கும், வெளியில தெரியாது. நீங்க பில்லாலாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத கிளாமர் அதுக்குள்ள இருந்துச்சு. இப்போ நேசிப்பாயான்னு டைட்டில் வேற வச்சுட்டாரு. எல்லாரும் வந்து நீங்க வந்து யூஸ்வலாக அந்த டைட்டிலே அன்னைக்கு நாங்கள் பேசும்போது அந்த விஷயங்கள் கேட்டாங்க. நீங்க எல்லாரும் டைட்டில் வச்சா இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா ரோஜா பூ தான் வைப்பாங்க, இல்லை ஒரு மல்லி வைப்பாங்க, இப்படி தான். நீங்க என்னங்க சம்மந்தம் இல்லாமல் வேற ஏதோ ஒரு பூ வச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு கூட அவர் வந்து ஒரு பதில் சொல்லிட்டு இருந்தார். அந்த மாதிரி வந்து மக்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு ஆங்கிளில் வந்திருக்காங்க. படமும் ரெடி ஆயிடுச்சு, தயாராகிடுச்சு. சாப்பிட்ற விருந்து சாப்பிட்றவங்களுக்கு தான் அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ பொங்கல் நேரத்தில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தான் சொல்லணும். எனிவேஸ் இப்போ இந்த படத்துக்கு தான் இப்போ அதிகமாக கேம் சேஞ்சரோட இந்த ரெண்டு படத்துக்கு தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்பலாம். என்வேஸ் நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக. இந்த இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.